மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஒரு சமயம் மகா பெரிவா காஞ்சிபுரத்தின் அருகில் உள்ள தேனாம்பாக்கத்தில் முகாமிட்டிருந்தார். அன்று மகா பெரிவா பிறந்த நாள். பெரியவர் அன்று காலையில் அனுஷ்டானம் சானம் முடித்துக்கொண்டு பக்தர்கள் தரிசனம் அளிக்க வெளியே வந்தார். ஏராளமான கூட்டம் இருந்தது. எத்தனையோ ஊர்களிலிருந்து பெரியவளுக்கான ஓமம் செய்து கொண்டு வரப்பட்ட பிரசாதங்கள், ஓமம், பஸ்ம கோயில் தண்டு, மாலையில் பரிவட்டங்கள், திருப்பதி லட்டு, திருநூறு, குங்குமம் என அனைத்தையும் ஏந்தி வந்தனர் பக்தர்கள். வந்தவர்கள் எல்லாரது நோக்கமும் பெரியவாள் ஆரோக்கியமாக தீர்க்க ஆயுசுடன் இருக்க வேண்டும் என்று இருந்தது. அதற்காக பெரியவா பெயரில் அவரவர் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கான அர்ச்சனை செய்து பிரசாதம் கொண்டு வந்திருந்தனர். அதை ஏற்றுக்கொள்ளுமாறு எல்லோரும் வேண்டிக் கொண்டிருந்தனர். பெரியவா கூட்டத்தினரை நோக்கி மனம் நெகிழும்படியான பதில் சொன்னார். நீங்க எல்லோரும் நான் நல்லா இருக்கணும், ஓமம் அர்ச்சனை செஞ்சு பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறீங்க சரி. ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா? காஞ்சி மடத்திலே வருகிற பக்தர்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் ஆசை. ஓமம் பிரசாதம் எல்லாம் தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும் இல்லையா? பக்தர்கள் பல கவலைகளோடு என்னிடம் வந்திருக்கிறார்கள். சுவாமி பிரசாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு சௌக்கியமாக அடையணும் நான் நினைக்கிறேன் என்று சொல்லியபடி அந்த பிரசாதங்களை தொட்டார். அதன்பின் பெரியவாளின் விருப்பப்படி அவை பக்தர்களுக்கே கொடுக்க சொல்லிவிட்டார். பெரியவர் ஜெயந்தி அன்று பிரசாதம் பெற பக்தர்கள் எல்லோரும் தங்கள் நோய்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து விட்டதாக மகிழ்ந்தார்கள். பக்தர்களுக்காக நான் இருக்கிறேன் என்று அருள் பாலித்த மகா பெரியவரை தினமும் மனதில் நினைத்து வணங்குவோருக்கு எந்த குறையும் வராது. ஸ்ரீ பெரியவா ஒரு சமயம் சென்னை விஜயம் செய்த பொழுது அவரை தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். ஒரு பெண் தன் குழந்தையுடன் வந்திருந்தாள். அந்த குழந்தையின் கழுத்தில் இருந்த சங்கிலியை யாரோ திருடிவிட்டார்கள். எவ்வளவு முயற்சி செய்தும் சங்கிலி கிடைக்கவில்லை. அதை இழந்த பெண்ணிற்கு அதிக வருத்தம் ஏற்பட்டது. பூஜை முடிந்து தீர்த்தம் வழங்கும் பொழுது ஒவ்வொருவராக கியூவில் வந்தனர். சங்கிலியை இழந்த பெண் வந்தாள். அவளுக்கு முன்னதாக ஒரு பெண் தீர்த்தத்திற்காக கை நீட்டினாள். பெரியவா பெண்ணை பார்த்து, உன் இடுப்பில் ஒளித்து வைத்துள்ள சங்கிலியை பின்னால் வருபவளிடம் கொடு. பிறகு உனக்கு நான் தீர்த்தம் தருகிறேன் என்றார். திருடிய பெண்ணால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சங்கிலியை கொடுத்து விட்டாள். இது சிலருக்கு தான் தெரியும். இதனால் திருடியவளுக்கு ஏற்பட்ட அவமானம் பலருக்கு தெரியாமல் போயிற்று. தனக்கு நேர இருந்த பெரிய அவமானத்தில் இருந்து பெரியவா பாதுகாத்தார்கள் என்றும், திருடியவருக்கு ஒரு நிம்மதி, சங்கிலி பறிகொடுத்தவருக்கும் அது திருப்ப கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சி. லோகத்தில் யாரும் நம்ம கவனிக்கலை அப்படின்னு தப்பு செய்கிறது வழக்கம் ஆயிடுச்சு. உன் தேவைக்கு பகவானிடம் வேண்டணுமே தவிர இப்படி அவன் சன்னதியில் திருடலாமோ? இனிமேல் இதுபோல் செய்யாதே, இந்த தீர்த்தம் வாங்கிக்கோ என்று பெரியவா அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். அந்த பெண்ணும் தான் செய்த பெரும் தவற்றை உணர்ந்து நல்வழி திரும்பினார். எல்லாவற்றுக்கும் தண்டனை முடிவல்ல என்று உணர்த்தி காட்டியவர் காஞ்சி மகான். பல ஆண்டுகளுக்கு முன் சென்னை தலைமை செயலகத்தில் வருவாய்த்துறை பணியாற்றிய ஒரு IAS அதிகாரி காஞ்சி பெரியவரை சந்தித்து ஆசீர் பெற விரும்பினார். தனக்கு கீழ் பணியாற்றியவர்களிடம் காஞ்சிபுரத்திற்கு வருவதாக பெரியவரை தரிசிக்க ஏற்பாடுகளை செய்யும்படி உத்தரவிட்டார். 1000 கணக்கான ரூபாய் பழம், பூஜை பொருட்கள் ஊழியர்களை மூலம் வாங்க சொல்லியிருந்தார். குறிப்பிட்ட நாளில் பூஜை பொருள் கூடைகளுடன் பெரியவர் முன் வந்தார். பெரியவர் சீடர்களை அழைத்து அவற்றை அங்கிருந்து அகற்றும்படி கூறினார். அதிகாரியிடம்
பெரியவாள், உங்களிடம் பணியாற்றும் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு செலவு வைத்தீர்கள்? விருப்பத்துடன் இதை யாரும் செய்திருக்க மாட்டார்கள். உங்கள் வருமானத்தில் 1 முழம் பூ மட்டும் வாங்கி வந்தாலும் எனக்கு போதும். இதுவும் ஒரு வகை லஞ்சம்தானே. அரசு அதிகாரியான நீங்களே இதை செய்யலாமா என்று புத்திமதி கூறி பிரசாதம் வழங்கினார். பெரியவாளின் வாழ்வில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடம். திரு நடராஜன் அவர்கள் இப்பொழுது வயது 80 தான். இளமையில் பெரியவாள் தரிசனம் கிடைத்ததை கூறினார். காஞ்சியில் பெரியவா இருந்த சமயம் இவர் தன் மனைவி குழந்தைகளுடன் சென்றிருந்தார். ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்க இவருக்கு காத்திருக்க நேரிட்டது. ஏனோ அன்று தரிசனம் தள்ளிக்கொண்டே போனது. அனுஷ்டானம் முடித்து வருபவர் என்றெல்லாம் தொண்டர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க காலை பொழுது முழுவதும் போனது. அவர் அடிக்கடி தரிசனத்துக்கு வருபவர். அவர் மனைவிக்கோ அப்படி ஒரு ஈடுபாடு இல்லை. குழந்தைகளோடு காத்திருந்தாலும் அலுப்பு ஏற்பட்டது. எத்தனை நேரம்தான் காத்திருப்பது? குழந்தைகள் பொறுமையாக எத்தனை நேரம் இருக்கும்னு யோசனை பண்ண மாட்டீங்களா? உங்கள் பெரியவா நம்மளை போல இருக்கிறவர்களை எங்கே தரிசனம் தரப்போறா? பெரியவா பணக்காரர்களாக வந்தால் அவர்களுக்குத்தான் முதல் தரிசனம் கொடுப்பார். என்னவோ மனைவி முணுமுணுத்து அழுத்து கொண்டாள். பேசாமல் இரு, அந்த தெய்வத்தை பற்றி பேசாதே என்றார். யாரோ ஒரு பக்தர் தன் கையில் கல்யாண பத்திரிகை போல் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லோரிடம் காட்டி வசூல் செய்து கொண்டிருந்தார். நடராஜனை மற்றும் விலக்கிவிட்டு அடுத்தவர்களிடம் போனார். ஏன் அப்படி என்று புதிதாக இருந்தது. ஆனால் ஏன் அப்படி என்று சென்றார் என்று புதிதாக இருந்தது. ஆனாலும் இவர் வழியே சென்று கேட்கவில்லை. இனிமே 2:30 மணி மேலதான் தரிசனம் என்று அறிவிக்கப்பட்டதில் இவர் மனைவிக்கு இன்னும் அலுப்பு ஏற்பட்டாலும் இவரது பொறுமை அதற்கு இடம் தராமல் மடத்திலே சாப்பிட்டுவிட்டு திரும்பவும் வந்து காத்திருக்க வைத்தது. அதே வசூல் ஆசாமி திரும்பவும் வந்து இவரை தவிர்த்துவிட்டு வசூல் செய்ய ஆரம்பித்தார். பெரியவா வந்துவிட்டார். இவரும் வரிசையில் நின்றார். இவர் முறை வரும்போது பெரியவா ஏதோ சைகை செய்வது தெரிந்தது. தொண்டர், பெரியவா உங்களை மடத்துக்கு ஏதோ பணம் தர முடியுமா என்று கேட்கிறார் என்றார். பெரியவா இப்படி யாரையும் கேட்டதில்லை. இதை அறிந்திருந்த நடராஜன் மெய்சிலித்தார். பெரியவா, என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, மடத்துக்கு கொடுக்கிறேன். மெல்லிய புன்னகையோடு தலையசைத்து அனுப்பினார் பெரியவா. பெரியவாளை கேட்டுவிட மொத்த பணமும் 100 ரூபாயும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டாரே என்று திருப்பி சென்னைக்கு போக செலவிற்கு என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்கவில்லை. இவர் மனைவியிடம் அந்த செலவிற்கான பணம் இருந்தது. பின்னால் தெரிந்தது. பணத்தை மடத்துக்கு மேனேஜரிடம் கட்டிவிட்டு ரசீதி வாங்கி கொண்டு போங்கோ என்றார் தொண்டர். மேனேஜரிடம் பெரியவா வழியை கேட்டதாக சொன்னதும் அவர், நீங்க ரொம்ப பாக்கியம் செய்திருக்கேன். யார்கிட்டையும் பெரியவா இப்படி கேட்கிறது அபூர்வம். இன்னைக்கு காலையிலே கோயம்புத்தூரிலிருந்து ஒரு பணக்காரர் 1 லட்சம் மடத்துக்கு கொடுப்பதாக பெரியவா கிட்ட உத்தரவு வாங்க வந்தார். ஏனோ தெரியல, வேண்டாம்னு சொல்லிவிட்டார். அந்த ரூபாயிலே ஏதோ தோஷம் இருக்கலாம். பெரியவாளுக்கு பணம் பெருசல்ல பாருங்களேன். அந்த பணம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வழியே கேட்டு வாங்கியிருக்கிறார். அவருக்கு ஏழை பணக்காரன் துளியும் பேதம் கிடையாது. யார் யாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும் தெரியும் சொல்லிக்கொண்டே மேனேஜர் ரசீதி எழுதினார். நடராஜன் தன் மனைவியை நோக்கினார். பெரியவாளை புரிஞ்சிக்காம பேசிட்டேன் என்று புரிய வைக்கணும் தான் இப்படி வழியை கேட்டிருக்கிறார் என்று கூறினாள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரிசையில் நிற்கும்போது ஒருத்தர் என்கிட்ட மட்டும் கேட்காம போனாரே, அது அப்போ எனக்கு புரியாமல் இருந்தது. அவர் என்னை கேட்டு நான் இந்த 100 ரூபாயை
கொடுத்திருந்தா இப்போ பெரியவா கேட்டபோது என்கிட்ட ஒன்றுமே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும். தர்ம சங்கடம் ஏற்படக்கூடாதுன்னு என்னை தவித்திருக்கிறார். இதெல்லாம் மகா பெரிவா சன்னதியில் ஏற்படும் அதிசயங்கள் என்று மனைவியிடம் சொன்னபோது பெரியவா கருணை, அவர் அனுபவித்த ஆனந்தம் தெரிந்தது. மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.